Today's lesson, metallurgy, electrochemical extraction of aluminium, thermodynamic principle of metallurgy, Ellingham diagram, book back one words. ஸோ இந்த மூணு தான் விடுபட்டது. எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், thermodynamic principles of metallurgy, எலிங்காம் டயக்ராம், புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். அந்த ஹெரால்ட் ப்ராசஸில் எலக்ட்ரோகெமிக்கல், எலக்ட்ராலிசிஸ், எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்னாலே ஒரு 3 கான்செப்ட்ஸ் ஞாபகம் வரணும். விச் ஒன் இஸ் ஆனோட், விச் ஒன் இஸ் கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட். ஸோ இங்கே பார்க்க போகிறோம், இங்கே என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க? அலுமினியம். In this method, electrolysis is carried out in an iron tank lined with carbon which acts as a cathode. Which one is act as a cathode? ஒரு அயன் டேங்க் எடுக்க போகிறோம். அந்த அயன் டேங்க் மேலே என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் கோட்டிங். ஸோ அயன் டேங்க் லைன்ட் வித் கார்பன் which acts as cathode. The carbon blocks immersed in the electrolyte act as a anode. அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே ஒரு 3-4 கார்பன் பிளாக்ஸ், கார்பன் அந்த துண்டுகளை வந்து மூழ்க வச்சுருப்பாங்க. The carbon blocks act as a anode. So which one is cathode? Iron tank lined with carbon which acts as a cathode. The carbon blocks immersed in the electrolyte act as a anode. அடுத்து electrolyte வேணும். Electrolyte is a 20% solution of alumina. Alumina means aluminum oxide, Al2O3, that is bauxite. Obtained from bauxite ore is mixed with a molten cryolite. Cryolite formula Na3AlF6. அந்த அது கூட அடிஷ்னல் அலுமினா கூட என்ன ஆட் பண்ணுறாங்க? கிரையோலைட். ஆக்ட் அஸ் எலக்ட்ரோலைட். அடுத்து இன்னும் கொஞ்சம் 10% கால்சியம் குளோரைட் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன். இதனுடைய வேலை என்னன்னு சொன்னால், கால்சியம் குளோரைட் ஹெல்ப்ஸ் டு லோவர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அந்த மிக்சரோட மெல்டிங் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது. லோயர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். நெக்ஸ்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னு சொன்னால் அந்த ப்ராசஸ்க்கு 1270 கெல்வின். 1270 கெல்வின். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் எழுதுறீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ விச் ஒன் இஸ் ஆக்ட் அஸ் அ கேத்தோட், அயன் டேங்க் லைன்ட் வித் அ கார்பன், அண்ட் விச் ஒன் இஸ் ஆனோட், the carbon blocks, and electrolyte, alumina and cryolite. And one more substance added, calcium chloride. It's used to lower the melting point of the mixture and temperature 1270 Kelvin. First என்ன ப்ராசஸ் நடக்கும்? அயனைசேஷன் ஆஃப் அலுமினா. அந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து அயனைஸ்ட் ஆகும். அயனைஸ்ட் மீன்ஸ் 2 அயான்ஸாக பிரிய போகுது. தட் இஸ் அயனைசேஷன். என்ன அயானாக பிரிய போகுதுன்னா Al3+, ஒரு பாசிட்டிவ் அயான், ஒரு நெகட்டிவ் அயான். Al3 அலுமினியம் அயான் அண்ட் ஆக்சைடு அயான். அலுமினியம் ஆக்சைடு dissociate to give aluminum 3+ and 3O2-. இல்லை which one is cation? அலுமினியம். பாசிட்டிவ் அயானுக்கு பேர் என்ன பேர்? கேட்டையான். கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட் அண்ட் ஆனியான் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட், ஆனியான் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஸோ அந்த கேத்தோடுக்கு போய் அந்த ரியாக்ஷன் டு கேத்தோட், கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஸோ இங்கே கேட்டையான் யார்? Al3+. Al3+ எங்கே மூவ் ஆகுது? கேத்தோடை நோக்கி. அங்கே போய் Al3+ கெயின் எலக்ட்ரான், கெயின் எலக்ட்ரான். அதாவது கேத்தோடில் என்ன நடக்கும்னா ரிடக்ஷன் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நடக்கும்? ரிடக்ஷன். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். Al3+ கெயின் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான், இட் பிகம்ஸ் Al. Lன்னு போட்டால் லிக்விட் அலுமினியமாக மாறும். அலுமினியம் அயான் இஸ் கன்வெர்டட் இன்டு லிக்விட் அலுமினியம், ரிடக்ஷன் ப்ராசஸ். அடுத்தது ஆனியான். ஆனியான் என்னதுங்க? ஆக்சைடு அயான். ஆக்சைடு அயான் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஆனோடில் ஆக்சிடேஷன். ஆனோடு என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆக்சைடு அயான்ஸ் O2-, the oxide ion, it loses 12 electron. It loses how many electrons? 12 electrons. It becomes oxygen. It becomes oxygen. So reaction at cathode, reaction at anode. பார்த்தாச்சு. First என்ன process? Ionization process. Then the ions move towards the electrodes. Cation move towards cathode, anion move towards anode. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
Since carbon acts as anode, the following reaction also takes place. இதில் இந்த ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லைடை பாருங்கள். ரியாக்ஷன் அட் ஆனோட். ஆனோடில் ஆக்சைடு அயான் எதா கன்வெர்ட் ஆகுது? ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகுது. எதா கன்வெர்ட் ஆகுது? ஆக்சிஜன். ஸோ ஆனோட நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கார்பன் பிளாக்ஸ். அந்த வெளியில் வர்ற அந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் பிளாக்ஸோட ரியாக்ட் ஆகும். அந்த வச்சிருக்கிற ஆனோட் கார்பன் பிளாக்ஸோட ரியாக்ட் ஆகி கார்பனும் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் யூஸ்வலாக? ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு, தென் கார்பன் டை ஆக்சைடு. அந்த ரியாக்ஷன் தான் இங்கே. ஸோ வெளில வர்ற அந்த ஆக்சிஜன் ஆனோடு என்ன எடுத்திருக்கோம்? கார்பன் பிளாக்ஸ். அந்த பிளாக்ஸோட ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகுது, தென் கார்பன் டை ஆக்சைடு. சி த ரியாக்ஷன் C plus O2 minus, first it becomes CO. CO means carbon monoxide. Then carbon monoxide further react with oxygen, it becomes carbon dioxide. ஸோ அந்த ப்ராசஸ் முடியும் போது அந்த கார்பன் பிளாக்ஸ் இருந்த இடமே தெரியாது. ஏன்? அந்த கார்பன் ஆக்சிஜனோட கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகி என்ன கேஸாக மாறியாச்சு? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கேஸ், அது அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல கார்பன் பிளாக்ஸ் இருந்த அந்த சிம்பிளே இருக்காது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் மெயின் என்னென்னா Al3 ப்ளஸ் அயான், ஆக்சைடு அயான் ப்ளஸ் கார்பன். இட் கிவ்ஸ் Al லிக்விட், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். இதை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஸோ டைரெக்டாக அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்காம சம்டைம்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி கூட கேட்பாங்க. ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் அ iron tank. This one is iron tank lined with carbon coating. Iron tank lined with carbon coating. The three rods, the blocks, these are carbon blocks. This one is act as anode. Carbon block act as anode. That iron tank act as cathode. So iron tank ஒரு wire connection, இந்த carbon blocks wire connection. அடுத்தது என்ன? electrolyte. Alumina, cryolite. Alumina, cryolite. ஸோ திரும்ப ஒன்று பாருங்க. ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். iron tank lined with carbon coating. அடுத்தது இந்த மூணும் கார்பன் பிளாக்ஸ். anode, act as anode. Iron tank act as cathode. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் என்னெல்லாம் பார்த்தோம்? அலுமினாவும் கிரையோலைட். நான் ஏற்கனவே ஃபார்முலா சொன்னேன், Na3AlF6. அலுமினா ஃபார்முலா Al2O3. அலுமினியம் ஆக்சைடு இஸ் அ ஃப்ளூஸ்பார். ஃப்ளூஸ்பார் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணல, கால்சியம் குளோரைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூஸ்பார் கொடுத்துருக்காங்க. கால்சியம் குளோரைடு அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் மெல்டிங் பாயிண்ட்டை லோவர் பண்ணுறது. லோயர்ஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் மிக்சர். ஸோ ரியாக்ஷன் நடக்குது. 1270 கெல்வின் பாஸ் பண்ண ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ரெண்டாக பிரிஞ்சு வச்சு பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடு தனியாக. ஸோ இந்த அலுமினியம் எங்கே போகும்? இட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட். கேத்தோட் மீன்ஸ் விச் ஒன் இஸ் கேத்தோட்? அயன் டேங்க். ஸோ அந்த அயன் டேங்க் அடியில் பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு எங்கே வந்தாச்சு? அயன் டேங்க் அடியில். ஆக்சைடு எங்கே மூவ் ஆகுது? மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஆனோட் என்னது? கார்பன். அந்த கார்பனோட ரியாக்ட் பண்ணும். அந்த ஆக்சைடு கார்பனோட ரியாக்ட் பண்ணும். இங்கே கீழே வந்த அலுமினியம், கீழே என்ன செட்டில் ஆச்சு? அலுமினியம். இந்த பாட்டம் வழியாக லிக்விட் அலுமினியமாக கலெக்ட் பண்ணுறாங்க ரிசீவர். இந்த ரிசீவரில் லிக்விட் அலுமினியமாக கலெக்ட் ஆயிடுது. இதுதான் என்ன ப்ராசஸ்? ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் யூஸிங் எலிங்காம் டயக்ராம். ரிடக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் யூஸிங் எலிங்காம் டயக்ராம். இது நம்ம லாஸ்ட் செஷனில் படித்தது தான். மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? மெட்டல் ஆக்சைட்ஸ் கேன் பி ரெடியூஸ் டு க்ரூட் மெட்டல் பை யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் கார்பன் மோனாக்சைட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை மெட்டல், அப்படிலாம் நிறைய நம்ம தனித்தனி ஈக்குவேஷனாக படித்தோம். ஸோ எல்லா மெட்டல் ஆக்சைடையும் இந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், வாட் ஆர் த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்? கார்பன் மோனாக்சைட், ஹைட்ரஜன், அலுமினியம், இதை வச்சு நினச்சலாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள்
Carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum. இந்த சோடியம் பொட்டாசியம் அலுமினியத்துக்கு எதை யூஸ் பண்ண முடியாதான்? கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு CO cannot be used to reduce oxides such as ZnO, Al2O3. இது எதனால? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எல்லிங்காம் டயக்ராம். இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எல்லிங்காம் டயக்ராம். இது கொஞ்சம் நம்ம லைவ் கிளாஸாக இருந்தால் ரொம்ப நல்லா புரியும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்ட் நல்லாவே புரியும். அடுத்து இந்த எல்லிங்காம் டயக்ராம் வந்து எதை பேஸ் பண்ணினா தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ். எதை பேஸ் பண்ணி நடக்குது? தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். இந்த தெர்மோடைனமிக் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் தெர்மோடைனமிக் பார்ட் 1 நம்ம படித்தோம். உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும், இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு நாள் வாசித்து பாருங்கள். அதில் 3 டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். H என்தால்ஃபி, S என்ட்ரோபி, அது மாதிரி G கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த மாதிரி 3 படிச்சிருப்போம், 3 டேர்ம்ஸ். அது மாதிரி டெல் ஹெச்னா என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் என்தால்ஃபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. அந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் படிச்சிருப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி டெல் ஜி. நம்ம லாஸ்ட் இயர் இது படிச்சிருக்கோம். ஒரு கொஸ்டின், ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீன்ஸ் spontaneous reaction means what are the conditions? What are the conditions for spontaneous reaction அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். அதில் படிச்சிருப்பீங்க, del S should be positive, del H and del G must be negative. என்ன கான்செப்ட் படிச்சிருப்பீங்க? வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் படிக்கும்போது டெல் எஸ் மட்டும் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். டெல் ஹெச்சும் டெல் ஜி வேல்யூ, இந்த 3 வேல்யூ எப்படி கிடைக்கும்னா ஒரு ரியாக்ஷன் நடந்தாலும் இந்த 3 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எதுலாம் நெகட்டிவாக இருக்கணும்? டெல் ஜி அண்ட் டெல் ஹெச். எது பாசிட்டிவாக இருக்கணும்? டெல் எஸ். இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறது ஒரே ஒரு டேர்ம்ஸ் தான் டெல் ஜி. ஸோ அப்போ டெல் ஜி எப்படி இருக்கணும்? ஷுட் பி நெகட்டிவ். அந்த டெல் ஜி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இதுவும் லாஸ்ட் இயர் படித்தாச்சு. del G is equal to del H minus T delta S. del G is equal to del H minus T delta S. அதே இது ஈக்லிபிரியம் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா del G நாட். del G நாட்டோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், மைனஸ் RT ln KP. இப்போ நம்மளுக்கு மெயினாக யூஸாக நம்ம எல்லா ப்ராசஸ் பார்க்க போகிறது எல்லாமே ஈக்லிபிரியம் ப்ராசஸ் தான். ஸோ del G நாட் இங்கே வேணும். del G நாட்க்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் RT ln KP. ஸோ இந்த del G நாட் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் இந்த எல்லிங்காம் டயக்ராம் போட போகிறோம். அடுத்து பார்க்கலாம் எல்லிங்காம் டயக்ராம்.